அஸ்ஸலாமு அலைக்கும் மாணவர்களே, இன்று நாங்கள் மின் எதிர்த்தன்மை பற்றி அறிந்து கொள்வோம். மின் எதிர்த்தன்மை என்பது பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும் அணுக்கள் பிணைப்புச்சோடி இலத்திரன்களை தன்பால் கவருகின்ற ஆற்றல் மின் எதிர்த்தன்மை எனப்படும். இம்மின் எதிர்த்தன்மை ஆனது பல்வேறு அளவிடைகளினால் அளக்கப்பட்ட போதும் எமது பாடத்திட்டத்திற்கு அமைய போலிங்கின் அளவிடையே அறிமுகப்படுத்தப்படுகின்றது. உங்கள் பாட புத்தகத்தில் அட்டவணை 3.7 இவ்வாறு தரப்பட்டிருக்கும். இங்கே போலிங்கின் அளவிடைக்கு அமைய மின்னெதிர்த்தன்மை பெருமானங்கள் ஓர் ஆவர்த்தன அட்டவணையில் அமையும் எண் பெருமானங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளன. நாங்கள் மின்னெதிர்த்தன்மையானது எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை சில வரைபடங்கள் மூலம் விளங்கிக் கொள்ள பார்ப்போம். இங்கே நான் காட்டுவது ஓர் ஐதரசன் மூலக்கூறு. ஐதரசன் மூலக்கூறு 2 ஐதரசன் அணுக்கள் தமது இலத்திரன்களை பொதுவான ஓட்டில் வைத்து பங்கீடு செய்வதன் மூலம் 2 ஐதரசன்களும் தமது வலுவளவு ஓட்டை பூர்ணப்படுத்திக் கொள்வது ஆகும். இங்கே நான் காட்டுவது ஓர் ஐதரசன் மூலக்கூறு ஆகும். இங்கே 2 ஐதரசன் அணுக்கள் காணப்படுகின்றன. ஐதரசனில் ஒரு சக்தி மட்டம் காணப்படும். அங்கே ஒரு இலத்திரன் காணப்படும். ஆனால் இவ்வோட்டை நிரம்பிக் கொள்வதற்கு ஐதரசனுக்கு இன்னும் ஓர் இலத்திரன் தேவை. எனவே 2 ஐதரசன்களும் தங்களிடம் உள்ள ஒவ்வொரு இலத்திரனையும் பொதுவான ஓட்டில் வைப்பதன் மூலம் தமது ஓட்டை 2ஆக பூர்ணப்படுத்திக் கொள்வதை பார்ப்போம். இவ்விதத்தில் இவ்விரண்டு அணுக்களும் ஓட்டை பொதுவாக வைத்து இலத்திரன்களை பகிர்ந்து கொள்கின்றன. எனவே இவ்விரண்டு இலத்திரன்களும் 2 அணுக்களுக்கும் பொதுவானவை. இவ்வாறு ஓட்டில் பொதுவாக ஒழுங்குபடுத்தப்படும் இலத்திரன்கள், அதாவது பங்கீடு செய்யப்படும் இலத்திரன்கள் பிணைப்புச் ஜோடி இலத்திரன்கள் என அழைக்கப்படும். இனி இந்த பிணைப்புச் ஜோடியை 2 ஐதரசன்களும் கவருகின்றன. ஆனால் இவை இரண்டும் ஒரே மூலகம். எனவே இவற்றின் கவரும் ஆற்றல் சமமானவை. பொதுவாக இந்த பிணைப்புச் ஜோடி இலத்திரன்களானது 2 அணுக்களையும் சூழ்ந்து சீராக பரவி காணப்படும். அதேபோல் நாங்கள் புளோரின் மூலக்கூற்றையும் பார்ப்போம். அதாவது புளோரினின் வலுவளவு இலத்திரன்கள் 7. இந்த புளோரின் 7ஆக காணப்படக்கூடிய இந்த வலுவளவு ஓட்டை 8ஆக பூர்ணப்படுத்திக் கொள்வதன் மூலம் சடத்துவ வாயுவின் நிலையமைப்பை பெற்றுக்கொள்ளும். அதற்காக ஒரு ஜோடி இலத்திரன்கள் பங்கீடு செய்யப்படுவதை படத்தில் பார்ப்போம். நான் இங்கே புளோரினின் வலுவளவு ஓட்டை மாத்திரம் காண்பிக்கின்றேன். 2 புளோரின் அணுக்களினதும் இலத்திரன்களை வெவ்வேறு குறியீடுகள் மூலம் நான் காட்டுகின்றேன். 2, 4, 6 7வது இலத்திரன் பங்கீடு செய்யப்படுகின்றது. அதேபோல் இந்த புளோரின் அணுவின் வலுவளவு ஓட்டில் 2, 4, 6 7வது இலத்திரன் பங்கீடு செய்யப்படுகின்றது. இவ்விலத்திரன் 2 அணுக்களுக்கும் பொதுவானவை. அதேபோல் இவ்விலத்திரனும் 2 அணுக்களுக்கும் பொதுவானவை. எனவே நாங்கள் எண்ணி பார்ப்போம். 2, 4, 6, 7,
8. இந்த ஃப்ளோரின் அணுவின் வலுவளவு ஓடானது 8 இலத்திரன்களால் நிரம்பி காணப்படுகின்றது. இங்கே 1 2 3 3 ஜோடி தனிச்சோடிகள் 3 ஜோடி இலத்திரன்கள் 3 ஜோடி காணப்படுகின்றன. பிணைப்பு ஜோடி 1 காணப்படுகின்றது. அதேபோல் இங்கே 2 4 6 7 8 இவ்வாறு பங்கீடு செய்த இலத்திரன்களையும் சேர்த்து மொத்தமாக வலுவளவு ஓடு 8 இலத்திரன்களால் நிரப்பப்படுகின்றது. இங்கும் ஜோடி தனிச்சோடி 1 2 3 இவை தனிச்சோடி இலத்திரன்கள். ஆனால் பிணைப்பு ஜோடி 1. இப்பிணைப்பு ஜோடியானது 2 அணுக்களுக்கும் பொதுவாக காணப்படும். இனி இந்த பிணைப்பு ஜோடியை கவருகின்ற ஆற்றல் மின்னெதிர்த்தன்மையாகும். இவ்விரண்டு அணுக்களும் ஒரே மூலகத்தின் அணுக்களாகும். இம்மூலகங்களின் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் சமமானவை. எனவே இந்த பிணைப்பு ஜோடியானது 2 அணுக்களையும் சூழ்ந்து சீராக பரம்பி காணப்படும். இனி நாங்கள் இருவேறு மூலகங்கள் பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடுவதனால் ஏற்படும் ஒரு மூலக்கூற்றை பார்ப்போம். ஐதரசனும் ஃப்ளோரினும் சேர்ந்து பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடுவதனால் ஐதரசன் ஃப்ளோரைட்டு உருவாகின்றது. அதனை பார்ப்போம். ஐதரசனின் வலுவளவு ஓட்டில் ஒரு இலத்திரனும் ஃப்ளோரினின் வலுவளவு ஓட்டில் 7 இலத்திரன்களும் காணப்படுகின்றன. இவை எவ்வாறு பங்கீடு செய்யப்படுகின்றன என்று பார்ப்போம். ஃப்ளோரின் அணுவில் ஐதரசனின் காணப்படும் ஒரு இலத்திரனானது பொதுவான ஓட்டில் ஃப்ளோரினோடு பங்கீடு செய்யப்படுகின்றது. ஃப்ளோரினின் ஒரு இலத்திரனானது ஐதரசனோடு பங்கீடு செய்யப்படுகின்றது. இங்கே காணப்படும் இந்த பிணைப்பு ஜோடி இலத்திரனை இங்கு உருவாகும் பிணைப்பு ஜோடி இலத்திரன்களை ஐதரசனும் கவரும். அதேவேளை ஃப்ளோரினும் கவரும். ஆனால் இவை இரண்டினதும் கவரும் ஆற்றல் வேறுபட்டது. ஐதரசனை விட ஃப்ளோரின் இலத்திரனை கவரும் ஆற்றல் கூடியது. எனவே ஃப்ளோரினின் மின்னெதிர்த்தன்மை ஐதரசனின் மின்னெதிர்த்தன்மையிலும் கூடுதலாக காணப்படும். ஃப்ளோரினின் மின்னெதிர்த்தன்மையானது ஐதரசனின் மின்னெதிர்த்தன்மையிலும் அதிகமாக காணப்படும். எனவே இந்த பிணைப்பு ஜோடி இலத்திரன் ஆனது ஃப்ளோரினை நோக்கி அதிகளவு கவரப்படும். அதனை நாங்கள் இவ்வாறு காட்ட முடியும். இவ்வாறான மூலக்கூறுகளில், அதாவது மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு கூடிய 2 வெவ்வேறு மூலகங்கள் பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடும் போது மின்னெதிர்த்தன்மை அதிகமாக உள்ள அணுவின் பக்கமாக பிணைப்பு ஜோடி நகர்வதால் இங்கே ஓர் சிறிய மறை ஏற்றம் தூண்டப்படும். அதேவேளை மின்னெதிர்த்தன்மை குறைந்த அணுவின் பக்கமாக ஓர் சிறிய நேரேற்றம் தூண்டப்படும். இவ்வாறான மூலக்கூறுகள் முனைவுத்தன்மையுள்ள மூலக்கூறுகள் என அழைக்கப்படும். நீர் மூலக்கூறிலும் இவ்வாறு தான். நீரானது 2 ஐதரசன்களும் ஓர் ஆக்சிஜனும் பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடுவதனால் தோன்றும் ஓர் மூலக்கூறு ஆகும். இங்கே நான் நீருக்குரிய
கட்டமைப்பை வரைவதில்லை, ஆனால் குறியீட்டின் மூலம் காட்டுகின்றேன். இங்கே ஆக்சிஜன் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகமாகும். எனவே இந்த பிணைப்பு ஜோடி இலத்திரன்களானது ஆக்சிஜனை நோக்கி அதிகளவு கவரப்படுவதால் ஆக்சிஜனில் ஓர் மறையேற்றம் தூண்டப்படும். இந்த ஐதரசனில் ஓர் நேரேற்றம் தூண்டப்படும். அவ்வாறே இந்த ஜோடியும் ஆக்சிஜனை நோக்கி கவரப்படும். இந்த நீர் மூலக்கூறும் முனைவுத்தன்மையுள்ள ஓர் மூலக்கூறு ஆகும். மின்னெதிர்த்தன்மையானது போலிங்கின் அளவீட்டின்படி உங்கள் பாடப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ள அட்டவணையில் இவ்வாறு காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய ஒரு கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக மின்னெதிர்த்தன்மை குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும். அதேபோல் இடமிருந்து வலமாக மின்னெதிர்த்தன்மை அதிகரித்து செல்வதையும் நாங்கள் அவதானிக்க முடியும். ஆனால் 8ஆம் கூட்டத்தைச் சேர்ந்த மூலகங்கள், அதாவது ஹீலியம், நியோன், ஆர்கான், இவற்றிற்கு ஒரு பெருமானம் தரப்படவில்லை. காரணம், இவை பிணைப்பில் ஈடுபடும் ஆற்றல் மிக 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 குறைவானவை. எனவே அவற்றிற்கு மின்னெதிர்த்தன்மை பெருமானம் கருதப்படுவது இல்லை. இப்போது நாங்கள் இந்த மின்னெதிர்த்தன்மை பெருமானங்களை ஓர் வரைவில் ஒழுங்குபடுத்தி பார்ப்போம். ஆவர்த்தன அட்டவணையில் அணுவின் ஒன்றுக்குரிய மூலகம் ஐதரசன். ஐதரசனின் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் போலிங்கின் அளவீட்டின்படி 2.1. எனவே நாங்கள் இவ்வரைவில் அணுவெண் எக்ஸ் அச்சில் அணுவெண்ணை குறிப்போம். y அச்சில் மின்னெதிர்த்தன்மை பெருமானம், y அச்சில் மின்னெதிர்த்தன்மையை குறிப்போம். இப்போது அணுவின் ஒன்றுக்குரிய மூலகம் ஐதரசன். அதன் மின்னெதிர்த்தன்மை 2.1 ஐதரசன். ஹீலியத்திற்கு மின்னெதிர்த்தன்மை பெருமானம் தரப்படவில்லை. எனவே அணுவின் 2க்கு இங்கே நாங்கள் குறிப்பிடவில்லை. அணுவின் 3க்குரிய பெருமானம் 1. ஆகவே இது லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரசன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஃப்ளோரின் பெருமானம் அது உயர் பெருமானம் 4 பெறுகின்றது. நியோன் பெருமானம் தரப்படவில்லை. எனவே சோடியம், 3ஆம் ஆவர்த்தனத்தின் சோடியம், மெக்னீசியம், குளோரின். குளோரின் பெருமானம் 3. ஆர்கான் சடத்துவ வாயு பெருமானம் தரப்படவில்லை. எனவே பொட்டாசியம். அணுவின் 19க்குரிய பெருமானம் குளோரின், பொட்டாசியம். பொட்டாசியத்தின் பெருமானம் 0.8, மிக குறைந்த பெருமானம். 20ஆம் மூலகம் கால்சியம் 1. இங்கே லித்தியத்தின் பெருமானமும் 1. அதேபோல் கால்சியத்தின் பெருமானமும் 1. எனவே லித்தியத்திற்கு சமனான மின்னெதிர்த்தன்மையுடையதாக கால்சியம் காணப்படுகின்றது. பொட்டாசியம், கால்சியம். இதனை நாங்கள் இவ்வாறு வரைய முடியும். சரி மாணவர்களே, இனி உங்களுக்கு இந்த ஆவர்த்தன அட்டவணையில் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் தொடர்பான சில வினாக்களை கேட்டு பார்ப்போம். தரப்பட்டுள்ள வரைப்பிலிருந்து மின்னெதிர்த்தன்மை பெருமானம் மிக கூடிய மூலகம் எது? ஃப்ளோரின். மின்னெதிர்த்தன்மை பெருமானம் மிக குறைந்த மூலகம்? கூட்டத்தின் வழியே மின்னெதிர்த்தன்மை பெருமானம்
எவ்வாறு மாறுபடுகின்றது? கூட்டத்தின் வழியே. முதலாம் கூட்டம் ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும். ஆவர்த்தனம் ஒன்றின் வழியே இடமிருந்து வலமாக மின்னெதிர்த்தன்மைக்கு யாது நிகழ்கிறது? இரண்டாம் ஆவர்த்தனம் அதிகரித்து செல்கின்றது. இடமிருந்து வலமாக அதிகரித்து செல்கின்றது. அதேபோல் சடத்துவ வாயுக்களுக்கு அல்லது 8ஆம் கூட்ட மூலகங்களுக்கு மின்னெதிர்த்தன்மை பெருமானம் தரப்படவில்லை. ஏன்? அவை பிணைப்பில் ஈடுபடும் ஆற்றல் மிக மிக குறைந்தவை. இங்கு தரப்பட்டுள்ள வரைபில் சடத்துவ வாயுக்கள் காட்டப்படவில்லை. அதற்கான காரணத்தை விளக்குக. இவ்வாறான வினாக்களுக்கு இப்போது எங்களால் விடை கூற முடியும். எங்கள் அடுத்து வரும் வகுப்புகளில் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள சில மூலகங்களின் இயல்புகளை பற்றியும் உங்கள் பாடப்புத்தகத்தில் இவ்வலகில் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கான விடைகளை பற்றியும் கலந்துரையாடுவோம்.